ஆஹாகலம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் கௌதம் வந்து அவங்க அம்மா சித்ரா தேவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏதோ பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணுமோ, அப்போ தான் நம்ம நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஐஸ்வர்யாவை எப்படியாவது டிவோர்ஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஐஸ்வர்யா வந்து லேஸ்பட்டவ கிடையாதுடா, உனக்கு எப்படிடா டிவோர்ஸ் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சித்ரா தேவி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே பண பிரச்சனை தான். ஒரு 2 கோடியை கொடுத்தோன்னா அவள் வந்து டைவர்ஸில் கையெழுத்து போட்டுருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படிடா நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சைனை வாங்கினதுக்கப்புறம் அந்த பணத்தெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி வந்து எனக்கு ஒரு அழகான பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ணி வைம்மா, அதுவும் பணக்கார பொண்ணாக இருக்கணும், அதெல்லாம் ஏன் வேலைடா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சித்ராதேவி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து கோடீஸ்வரியும் மகாவும் சமைச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறுறாங்க. ஐஸ்வர்யா வந்து சாப்பாடு இதை பார்க்கும்போது சாப்பாடு வந்து இல்லை. நீங்கள் 2 பேரும் சாப்பிடல, நீங்கள் என்ன பெரிய தியாகியா, நம்ம முதல்ல சொல்லியிருந்தா ஷேர் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கத்துறாங்க. கத்தாதடி அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி வந்து சொல்கிறாங்க. மகா கிட்ட சூர்யா சொல்கிறாங்க, இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது, நாளைக்கு வேலைக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கம்பெனிக்கு போகிறாங்க. அங்கே போய் அவர் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் போன உடனே இல்லைப்பா, அதெல்லாம் எதுவுமே இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாரு. மகா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஃப்ரெண்டு நம்பி ஒன்றை போய் நம்பி வந்தார் பாரு என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க மாமனார் வந்து பொம்மை செய்கிறதுக்காக மண்ணெல்லாம் மிதிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவரும் மிதிக்க போவார். வீட்டில் இருக்க எல்லாருமே கோடீஸ்வரி மகா எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்கு போய் இதை மிதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுவும் வேலை தானே, பேசாமல் இந்த பிஸ்னஸே நான் ஸ்டார்ட் பண்ணிடட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மகாவுக்கு வந்து நல்ல ஐடியா மாதிரி தான் தோணுது. இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது.